என்ன மூவி பாத்துறீங்க? தலைவா தலைவி. எப்படிதான் இருக்கு தலைவா? நல்லா 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 நல்லா. எதனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாமே குடும்ப படம். நல்லா 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 போகுது. இந்த இதுவும் இல்ல. தொழில் இல்லாம போகுது. நல்லா இருக்கு படம். விஜய் சேதுபதி நடிப்புல எப்படின்னா? சூப்பர் சூப்பர். அருமையா நடிச்சிருக்காரு. ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்காங்க. மியூசிக்ல எப்படின்னா இருக்கு? மியூசிக் ஓகே. சாங்ஸ் சூப்பர். நல்லா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு. யோகி பாபு என்ன பண்ணிருக்காரு? யோகி பாபு நல்ல நல்ல காமெடி. நல்லா இருக்கு. மூவி எதை பேஸ் பண்ணி நான் போயிட்டு இருக்கு? ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்க. இப்ப எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. சரி, எப்படி ரெண்டு பேரோட பேர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நித்யா மேனன் ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நல்ல பெருசா இருப்பாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. பேர் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? கிளைமேக்ஸும் ஓகே. சூப்பர். இப்போதைக்கு நல்ல இந்த படம் பார்க்க வேண்டிய படம். அப்படிங்களா? ஆமா. என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணேன். எதிர்பார்த்த எல்லாமே உண்டு. நல்லா இருக்கு. சரி. என்ன மூவி பாத்துறீங்க? தலைவன் தலைவி. எப்படி இருக்கு தலைவன் தலைவி? சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சிரிச்சு ஓரளவுக்கு இதாகி போச்சு. ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாரும் வேலை பார்த்துட்டு வந்துட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஃபன்னா இருந்துச்சு. எதனால? காமெடியா இருக்கா படம்? ஃபேமிலி படம் தான் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். ஓரளவு காமெடி, த்ரில்லிங், ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. பக்கா. நித்யா மேனன்லாம் சொல்லவே வேணாம். விஜய் சேதுபதி சார் சொல்லவே வேணாம். நல்லா தான் இருந்துச்சு. காம்போ எப்படி இருக்கு ரெண்டு பேருக்கும்? பெஸ்டா இருக்கு. செகண்ட் படம் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்குது. மியூசிக்ல எப்படி தலைவா இருக்கு? பரவாயில்ல சார். அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்கலாம். யோகி பாபு காமெடிலாம் வந்துட்டு சொல்லவே வேணாம். சூப்பரா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்க்கலாம். யோகி பாபு ஃபேமிலிக்கு பெஸ்ட் மூவி இது. நல்லா சூப்பராக இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக சூப்பராக நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியாக இருந்தால் ஓகே இது. பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஒரு என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். ஃபேமிலியாக இருந்தால் மோஸ்ட்லி நல்லா இருக்கும் இது. சொல்ல வேண்டிய இதுவும் சூப்பர் படம். நடிப்புல எப்படி தலைவா இருக்கு? விஜய் சேதுபதி ஓகே. நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பர் பக்காவாக இருக்குது. படம் பார்க்கலாம். ரொம்ப எப்படி சொல்றது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் அவ்வளோதான். நித்யா மேனன் அவங்க எப்படி தலைவா பண்ணுறாங்க? ஓகே ப்ரோ. மியூசிக் எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஓரளவுக்கு. சரி ப்ரோ, என்ன ப்ரோ மூவி பார்த்துறீங்க? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படம் பார்த்துட்டு வரோம். அருமையாக இருக்கு ப்ரோ. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பல சிக்கல்கள் சண்டைகள் வரலாம். அது எப்படி முறியடிக்கணும் அப்படின்றதுதான் இங்கே விஷயம். சரிங்களா? இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராது. பரோட்டா சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்ட்ரெஸ் வந்தால் பரோட்டா சாப்பிட்றது தான் இருக்கு. இந்த குடி அந்த பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஓரளவே படம் நல்லா இருக்கு. ஃபன்னாக காமெடியாக இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை. ஆக்டிங்னா எப்பயும் போல தான். மெட்டிட்டாப்புல லைட்டாக அப்படியே லாகாவே போயிட்டு இருக்கோம். அப்படியே ஒரே நாள்லேயே கதை முடிஞ்சிச்சு. குழந்தைக்கு மொட்டை போட வருவாங்க. மொட்டை போட்டு முடிஞ்சதும் கதை முடிஞ்சிடும். அவ்வளோதான். அவரு இது தீயோட பாட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியல. நம்ம ஒரு சந்தோஷ் நாராயணன் போட்டதுனால சனாவோட பாட்டு எப்பயுமே ஹிட்டு தான். நல்லா தான் இருந்துச்சு. யோகி பாபு அவரு ஆமா, அதுல வந்து அவரு கேரக்டர் பாத்தீங்கன்னா திருடன் கேரக்டரு. அதுல வச்சே தலைவன் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம காமெடி பண்றதுல அவர் அடிச்சிக்க முடியாது. போற போக்கில் அப்படியே ஒரு காமெடி தூக்கி போட்டு அப்படி போறதுல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. இல்ல கிளைமேக்ஸ் அதுதான். எல்லா மூலையில இருந்தும் சண்டைக்கு வந்துருவாங்க. எல்லா மூலையில இருந்தும் சமாதானமும் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். பாண்டியராஜ் சுபம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. என்னமா மூவி பாத்துறீங்க? தலைவா தலைவி. எப்படி இருக்கு தலைவன் தலைவி? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? கதையே நல்லா இருக்குல்ல? கதையே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஆக்டிங் எப்படி இருக்கு? ரெண்டு சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. நல்லா இருக்கு. யோகி பாபுவோட காமெடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குங்க படம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. போர் அடிக்கல. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படிமா இருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு. அந்த சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பர். ஒரு சந்தோஷ் நாராயணன் நல்லா மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா பாடி இருக்காரு. சூப்பரா இருக்கு. இவங்களோட டான்ஸ்லாம் அப்படியே எல்லாமே நல்லா இருக்கு. பேர் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ உள்ள இந்த மேரேஜ் லைஃபுக்கு இப்போ எல்லாருமே வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? உடனே முடிவு எடுத்துறாங்க. இந்த படம் எல்லாரும் வந்து பார்க்கணுன்றது நம்மளுடைய
நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க, கதையும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் நல்லா பாண்டியராஜன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே தேங்க்யூ. ப்ரோ என்ன ப்ரோ மூவி பார்த்துறீங்க? தலைவன் தலைவி எப்படி ப்ரோ இருக்கு தலைவன் தலைவி? நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதனால் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? ஒரு நல்ல என்டர்டெய்னர், மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரிலேட் பண்ணிக்கூடிய மாதிரி இது. நல்ல ஃபைட்ஸும் இருக்கு, நல்ல ஒரு ஃபேமிலி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் காட்டிட்டு யோகி பாபு காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவங்க காம்போவும் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி தேவையான காம்போ பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆக்டிங்லாம் எப்படி தெளிவா இருக்கு? எது ப்ரோ? ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? ரெண்டு பேரோட சூப்பராக இருக்கு, ரொம்ப நேச்சுரலாக எப்படி ஃபைட்லாம் எடுக்கணுமோ நல்ல சண்டை போடுறாங்க, நல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பண்ண போடுறாங்களா? ஆமாம், படம் ஃபுல்லாக சண்டை தான். அது வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரி தெளிவா. மியூசிக் எப்படி இருக்கு? சந்தோஷமா தான். மியூசிக் நல்லா இருக்கு. என்ட்ரியில கூட அவங்க என்ட்ரி பீஜம் போட்டிருப்பாங்க விஜய் சேதுபதிக்கு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடிக்கடி ஃபைட், நிறைய ஃபைட்ஸ் இருக்கு, சொன்ன மாதிரி குத்து சண்டையும் இருக்கு, இதுவும் இருக்கு, ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுக்காக தகுந்தாப்புல மியூசிக் போட்டிருக்காங்க. யோகி பாபு என்ன தெளிவா பண்றாங்க? ஃபுல்லாக ஒன் லைனர்ஸ் தான், சைடில் தான் நிற்கிறாரு, ஆனால் ஃபுல்லாக ஒன் லைனர்ஸ் போட்டு நல்லா கலக்கலாம். காமெடிலாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் சொன்னதுலேயே இப்போ ரீசெண்டாக அந்த படத்துலேயே தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்ன எப்பயுமே எல்லா படத்துலையும் ஹாப்பி எண்டிங் தான், அந்த மாதிரி தான். இதுல புத்த காசு முத்தான படமா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணீங்களா? ஆமாம். என்னென்ன மூவி பார்த்துறீங்க? அது தலைவன் தலைவன் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. எதனால நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க? யோகி பாபு நடிப்பு நல்லா இருக்கு, அவர் 2 பேரும் கேரக்டர் ரொம்ப சூப்பரா. அப்படிங்களா? மத்தவங்க நல்லா பண்ணலையா? எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் அப்படியா இருக்கு? மியூசிக் பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. ஒரு பாட்டு, அருமையான பாட்டு இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்ல அப்படியா இருக்கு? கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. யோகி பாபு நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா பண்ணிருக்காங்க. சந்தோஷ் மியூசிக்ல அப்படியா இருக்கு? நல்லா இருக்குண்ணே, படம் நல்லா பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். நல்ல படம். நல்ல படம். மாமா மாமி கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு.